அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயத்தை டீப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னா PTO சாஃப்ட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன ஒரு பொசிஷனில் மாட்டினா எப்படி இருக்கும், ஒவ்வொரு மாடல் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி PTO ஜாயிண்ட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு ப்ளே பட்டன் வந்துச்சு, சில்வர் ப்ளே பட்டன். அதோட அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து கண்டென்ட்டு கரெக்டாக இருக்கா, நான் பேசக்கூடிய விதம் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு வந்து தெளிவாக ரீச் ஆகுதா, இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேஷன், அதாவது நான் வேறு மாதிரி ஏதாச்சும் பேசணுமா, இல்லை பேசிக்காக ஓப்பனாக கேட்டுறா மொக்க போடுதா, இல்லை வந்து நான் பேசக்கூடியது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் இந்த சேனலை பற்றி அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்னோடய டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேங்க. என் பேர் வந்து செல்வகுமார். நான் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் அந்த ஏரியாவில் இருக்கிறேங்க. கோபிச்செட்டிபாளையம் டு சத்தி அந்த சென்டரில் இருப்பேன். அங்கே ஒரு வில்லேஜில் தான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இப்போ MBA போயிட்டுருக்குதுங்க. MBA வந்து ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கு. எனக்கு 23 வயசு ஆச்சுங்க. நான் ஆல்ரெடி அந்த VST வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் டிராக்டர் பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சி. அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபீல்டில் வந்து ஓட்டுவாங்க. அப்போ வந்து நான் ஏரி யூஸ் பண்ணல, ஏரி உட்காந்து பார்ப்பேன், என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக பார்ப்பேன். அப்போ இருந்த ஒரு டிராக்டர் ஃபீல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் வந்து நம்ம சேனலை பற்றி ஃபீட்பேக் சொல்லுங்கள், நான் பேசுகிற அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்கா, மொக்க ஓடுதான் கேட்குறேன்னா, நிறைய பேர் வந்து போடுற வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்குதுன்னா முழுசாக பார்க்குறதில்ல. அந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா மைலேஜ் சொல்லியிருப்பேன், அதோட விலை சொல்லியிருப்பேன், எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் கீழே கமெண்ட்டில் கேட்டிருப்பாங்க, ப்ரோ இது எந்த ஏரியா ப்ரோ, மைலேஜ் எவ்வளோ ப்ரோ, ப்ரைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் ஒரு ஃபீட்பேக் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி வந்து நான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஓப்பனாக கேட்குறேன். இந்த பிராண்டையே சூஸ் பண்ணேன்னா, ஒரு டீலர்ஷிப் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஸ்லோ மூவிங் பார்ட்ஸு, ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்ஸு, அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸு ஃபஸ்ட்டு டீலர்ஷிப் இருக்குதுன்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டியது முதல் ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் மெக்கானிக்கு, அப்புறம் கஸ்டமர் அப்ரோச். இந்த 3 வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த டீலர்ஷிப்பில் இருந்துங்கிற ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா நான் ஃபார்ம் ட்ராக் வந்து சூஸ் பண்ணேன். எல்லாம் பக்காவாக பார்த்தாங்க, மெயின்டைன் பண்ணாங்க. நானும் இங்கேருந்து அந்த டீலர்ஷிப் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் டீலர்ஷிப்பாக போய் ரீச் ஆகிடலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த பிராண்டை வந்து நான் சூஸ் பண்ணேன். அதுக்காக மற்ற பிராண்டை ஏன் சூஸ் பண்ணல, இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன், அதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதுதான் பெருசாக அதுதான் பெருசான்னு நான் சொல்ல வரல. எல்லா பிராண்டுமே நல்லாயிருக்கும். நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். அடுத்து இந்த 30 பிளேடு வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு டீசல் எவ்வளோ போகுதுன்னு கேட்பீங்க. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் 2.4 அந்தளவுக்கு தான் போகுது. ஹெச்பிக்கு தகுந்த டீசல் வந்து போயிடுது. 26 ஹெச்பின்னா அந்தளவுக்கு டீசல் போயிடுது. டீசல் இதில் விட அதிகமாக போச்சு. எப்போன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டாவேட்டர் எடுத்த புதுசில் டீசல் அதிகமாக போச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நான் எல்லா வீடியோலையும் ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து மினி செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹையர் ஹெச்பி செக்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த மல்டி ஸ்பீடு கான்செப்ட் வந்து நல்லாயிருக்கும். லோடை வந்து ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கும். அதை நான் பேசிக்காக எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த கான்செப்டில் வந்து எடுங்க. இதுவும் கீர் டிரைவாக இருக்கணும், அது கீர் டிரைவாக இருக்கணும். அப்போ தான் லோடு வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி டிராக்டர் கீர் பாக்ஸுக்கு வந்து அடியாகாது. அது ஒரு மெயின் ரீசன். இதெல்லாம் பார்த்தா நான் இந்த ரொட்டாவேட்டர் எடுத்தேன். இப்போ PTO ஜாயிண்ட் மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி PTO சாஃப்ட் வரும். ரொட்டாவேட்டர்லேயே இன்புட் சாஃப்ட்டு, அதே மாதிரி டிராக்டரில் அவுட்புட் சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட் ஒன்று வந்திருக்கு, PTO அவுட்புட் சாஃப்ட்டு. இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? க்ரீஸ் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணணும். க்ரீஸே அப்ளை பண்ணாலும் நான் வந்து பார்க்கில் போய் யூஸ் பண்ணுறேன், ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போது ரொட்டாவேட்டர் கழட்டி விட்டோன்னே இந்த கப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, இதை போட்டு லாக் பண்ணிட்டிங்கன்னா ரொட்டாவேட்டர் யூசேஜில் வந்து இந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டே ஏறாது. இதில் மட்டும்தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஓடுது. இப்போ பார்க்கலப்பு யூசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த புழுதி வந்து இதில் ஏறி நிற்கும். க்ரீஸ் ரெகுலராக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து புழுதி ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பு போட்டதுனால அந்த ஏரியாவில் புழுதியே அப்பில். நீங்கள் இந்த கப்பு போடலிங்கன்னா, இந்த கப்பு இல்லைன்னா உங்களுக்கு ரொட்டாவேட்டர் புதுசாக வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சுன்னு கொடுப்பாங்க. இதை கூட நீங்கள் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், போட்டு விட்டுடலாம்.
அதே மாதிரி ரொட்டாவேட்டர் கழட்டி விட்றப்ப ஜாயிண்ட்டை கழட்டிட்டு இந்த மாதிரியும் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இந்த இடத்துல புழுதி மண் அந்த மாதிரி ஏறாது, ஜாயிண்ட்டை போட்டு அறக்காது, காடி ஆகாது. எத்தனை ஹவர் 2000 3000 10,000 மணி நேரமே ஓட்டுங்க, இந்த ஜாயிண்ட் வந்து அந்தளவுக்கு காடி ஆகாது. க்ரீஸ் அடித்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் காடி ஆகாது. க்ரீஸ் அடித்தாலுமே நீங்கள் கழட்டிட்டு வேறு இம்ப்ளிமெண்ட் போடுறப்போ இந்த மாதிரி கவர் போட்டிங்கன்னா மட்டும்தான் அதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மண் போய் க்ரீஸ் பதம் இருக்கிறதுக்கு மண் போய் ஈஸியாக ஒட்டிக்கும், மறுபடியும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஓட்டிகிட்டு வந்தோடனே அந்த சலுப்பில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரொட்டாவேட்டர் வளர இருக்குதுன்னா இதை வந்து க்ளீன் பண்ணாமல் மாட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மண் போட்டு அறக்குச்சுன்னா இது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அடுத்து நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன டிராக்டராக இருந்தாலும் சரி, பெரிய டிராக்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்துங்க. நான் சொல்கிறது வந்து மினி டிராக்டருக்கு மட்டும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். தப்பாக எடுத்துக்க வேண்டாம்னு இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம். மினி டிராக்டருக்கு மட்டும்தான் இது செட் ஆகும், பெரிய டிராக்டருக்கு வந்து செட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. எல்லா பிராண்டு எல்லா ஹெச்பி கேட்டகரிக்கும் இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு அப்ரோச்சுன்னு சொல்லலாம், ஒரு முறைன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ரொட்டாவேட்டரை மாற்ற பொறுத்த வரைக்கும் ஸ்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸ்டே இருந்துச்சுன்னா இந்த PTO சாஃப்ட் வந்து நீங்கள் போய் திருப்புறப்போ கிராஸ் ஆகும். எந்த அளவுக்கு வந்து PTO சாஃப்ட் பெண்ட் ஆகி ஓடுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கக்கூடிய க்ரீஸ் வந்து வெளியே வந்துடும். இப்போ வந்து ஸ்டே வந்து முழுசாக ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு கலப்பை ஓட்டுற மாதிரியே நான் ஓட்டுறேன்னா நீங்கள் அடிச்சுட்டு போவீங்க, 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து நான் க்ரீஸ் அடிச்சேன்னு சொல்லுவீங்க. இப்போ அடிச்சுட்டு போகிற க்ரீஸ் வந்து அந்த மாதிரி கிராஸ் ஆகி PTO சாஃப்ட் ஓடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் உள்ளே நின்று க்ரீஸ் வந்து லூப்ரிகேஷன் பண்ண வேண்டியது ஒரு 1.5 மணி நேரத்துலேயே க்ரீஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோலர் பேரிங் டைப்பில் தான் இருக்கும் இந்த ஜாயிண்டில். 1.5 மணி நேரத்துலேயே வெளியே வந்துடும். ஜாயிண்ட் எந்த அளவுக்கு நேராக வந்து டிராக்டர் ஷாப்லேருந்து நேராக ஓடுதோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு அடிக்கக்கூடிய க்ரீஸ் வந்து உள்ளே அப்படியே நின்று லூப்ரிகேஷன் பண்ணும். அது ஒரு மெயினான விஷயம். அப்புறம் ரொட்டாவேட்டர் பொசிஷனுக்கும் இந்த PTO சாஃப்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குதுங்க. நீங்கள் ஃபுல் டெப்த்துன்னு உங்களுக்கு எந்த டெப்த்து போகும்னு தெரியும். அந்த டெப்த்து போகிறப்போ இந்த பேஸும் அதே மாதிரி டிராக்டரில் இருக்கக்கூடிய பேஸும் ஒரே மட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி ரொட்டாவேட்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டெப்த்து ஃபுல்லாக போகிறப்ப இந்த ரொட்டாவேட்டர் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்டும் ஒரே நேராக வந்துடுது. அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் க்ரீஸ் அடிக்கிறேன் இந்த ஜாயிண்டை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பேசிக்கான விஷயம். அப்புறம் இப்போ அந்த PTO சாஃப்ட்டுக்கு வந்து க்ரீஸ் வந்து நீங்கள் 10 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் அடிக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. இந்த ஹெச்பிக்கு இந்த வேலைக்கு வந்து நான் பண்ணக்கூடிய களை எடுக்கக்கூடிய வேலை இல்லைன்னா வேறு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது, தோப்புக்கு ஓட்டுறது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்குக்கு வரக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நான் வந்து வாழை ஓட்டுறேன்னா வாழை ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா லோடு அதிகம், ஜாயிண்ட்டு கீரு எல்லாத்துக்குமே லோடு அதிகம். அது என்ன தான் சாஃப்ட்டு நேராகவே ஓடினாலும் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்க அடித்தா தான் லைஃப் வந்து வரும். இப்போ வந்து எப்படி நாம் வந்து அதில் க்ரீஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜாயிண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரீஸ் வந்து இந்த பின்னில் போட்டு அடிக்கிறப்போ ஒரு அமுத்து 2 அமுத்துலேயே க்ரீஸ் வந்து முட்டிகிட்டு வந்துடணும். அது வந்து கரெக்டான அளவில் வந்து க்ரீஸ் வந்து உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். 3 தடவை 4 தடவை நீங்கள் க்ரீஸு பம்பை போட்டு பம்ப் பண்ணிங்கன்னா அப்பவும் வரலிங்கன்னா உள்ளே சுத்தமாக க்ரீஸே இல்லைன்னு அர்த்தம். ஏன் வந்து இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, ஒரு ரொட்டாவேட்டர் வந்து நான் சத்தியமான் ஷோரூமில் தான் எடுத்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க, நான் ரொட்டாவேட்டர் எடுக்க போனப்போ நான் வந்து க்ரீஸை வாங்கிட்டு போனேங்க. 6 மாதம் வாரண்ட்டி ஒன்றும் முடியல, எனக்கு இந்த ஸ்டாரை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு நான் கிட்ட போய் கேட்டேன். நான் வாங்கிட்டு போனதுலேருந்து க்ரீஸே அடிக்கலைங்க, இதில் வந்து ரப்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதனால் க்ரீஸ் வந்து வெளியே வராதுன்னு நினச்சிட்டு நான் அடிக்காம விட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து வாரண்ட்டியில் அந்த ஸ்டாரை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து சுத்தமான ஒரு முட்டாள்தனம். ஏன்னு யாரோட முட்டாள்தனம் நான் சொல்கிற வரேன்னா, ஆப்ரேட்டரோட முட்டாள்தனம் தான் சொல்லணும். ஏன் வந்து ஆப்ரேட்டரோட முட்டாள்தனம்னா, நீங்கள் புது யூஸராக இருந்தாலும் சரி, பழைய யூஸராக இருந்தாலும் சரி, இந்த பேசிக் நாலேஜ் இல்லாதீங்க தயவு செஞ்சு டோர் டெலிவரி எடுக்காதீங்க. ரொட்டாவேட்டர் பேசிக்காக போய் ரொட்டாவேட்டர் டீலர்ஷிப்பில் அப்ரோச் பண்ணி என்னென்ன இடத்துல எப்படி மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ ஹவரில் ஆயில் மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தெல்லாம் தெளிவாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதெல்லாம் அடிக்கடி போச்சுன்னா கீரெல்லாம் அடிக்கடி உடையுது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டே இருக்காது. நம்ம க்ரீஸ் அடிக்கிறதுன்னு அவ்வளோ ஒன்றும் செலவு வந்துடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவான லைஃப் வந்து வரும். அடுத்து PTO சாஃப்ட் 2 பைப்பு வந்து ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மேலே கீழே ஏறி இறங்குறப்போ அந்த ப்ளேக்காக வந்து இந்த பைப்பு வந்து ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த கிளியரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஒரு 30லேருந்து ஒரு 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இருந்தாவே போதும். அந்தளவுக்கு கிளியரன்ஸ் இருந்தாவே போதும், அதான கரெக்டான கிளியரன்ஸு. அப்புறம் இந்த ப்ளே வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த பைப்பு ப்ளே அதிகமாகிறப்ப நீங்கள் பைப்பு வந்து மாற்றிடணும். இந்த ப்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா கிளச் லைஃப் வந்து குறையும்.
ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போட்டு அடிக்கிறப்போ இங்கேருந்து அடி விழுகும். பைப்பு கிளச் லைஃபோட சரி இந்த ஸ்டாரு எல்லாமே லைஃப் கம்மியாயிரும். அதனால் அந்த பைப்பில் வந்து ப்ளே அதிகமாகிறப்போ நீங்கள் மாற்றிட்டா நல்லது. இந்த ப்ளே வந்து இங்கே கிளச் லைஃபு அதே மாதிரி அந்த ஸ்டார் லைஃபு உள்ளே வரக்கூடிய கீர் லைஃபு எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும். ப்ளே வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க. இந்த ப்ளே வந்து வராமல் இருக்கணும்னா க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள் பைப்புக்கு. இது வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு இருக்க க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணால் போதும். இந்த பைப்புக்கு அவ்வளோ சீக்கிரம் க்ரீஸ் பதம் வந்து போகாது. நான் யூஸ் பண்ண ஃபீல்டில் யூஸ் பண்ண வீடியோவில் இதோட அட்டாச் பண்ணுறாங்க. அதில் சாஃப்ட் வந்து எந்த அளவுக்கு நேராக ஓடுதுன்னு பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் அடுத்து PTO ஜாயிண்டில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் போல்ட்டு. ஒரு சில பிராண்டில் கிளச்சு கொடுக்குறாங்க. கிளச்சு கொடுக்காத மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லோடு போல்ட் டைப் தான் வரும். இதில் இந்த இடத்துல ஒரு க்ரீஸ் பென் கொடுத்துருப்பாங்க. இது க்ரீஸ் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. அந்தளவுக்கு ஒன்று நீங்கள் அப்ளைவே பண்ணாமல் விட்டுறலாம். அந்தளவுக்கு தேவையில்லை. ஜாயிண்ட் வந்து நேராக உட்காந்து வர வரைக்கும் இந்த லோடு போல்ட் வந்து கட் ஆகாது. என்னதான் லோடே வந்தாலும் ஜாயிண்ட் வந்து நேராக கிராஸ் இல்லாமல் ஓடுற வரைக்கும் இந்த லோடு போல்ட் வந்து கட் ஆகாது. இந்த பெட்டு வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் பேரிங்கில் வருதில்ல பாலுங்க, அந்த பாலை போட்டு லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த போல்ட்டே கட் ஆனாலும் கரகரன்னு சுற்றும். அந்த ஒரு ரீசனுக்காக உள்ளே வந்து பால் போட்டு லோடு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிகமாக ஜாயிண்ட் வந்து கிராஸ் ஆகி ஓடிச்சுன்னா லோடு போல்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் இம்பேக்ட் ஆகிறப்போ சீக்கிரம் கட் ஆகும். இந்த பெட்டு வந்து சீக்கிரம் போயிடும். மறுக்கா நீங்கள் லோடு போல்ட்டே போட்டாலும் நிற்காது. என்னதான் நீங்கள் கரெக்டாக ஜாயிண்ட் வந்து ஒரே நேரம் அக்யூரேட்டாக ஒரே மட்டத்தில் உட்காந்து ஓடிச்சுன்னா லோடு போல்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. அடுத்து அந்த லோடு போல்ட் போர்ஷனில் க்ரீஸ் பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது லைட்டாக வெல்டிங்கில் டாக்காக வச்சுக்குங்க. ஒரு ஸ்பார்க் வச்சு விட்ருங்க. இப்போ அதிகமான வைப்ரேஷன் வர்றப்போ இந்த க்ரீஸ் பின் வந்து கலண்டுருச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய பாலெல்லாம் வெளியே வந்துடும். ஒவ்வொரு பாலாக வெளியே வந்துச்சுன்னா லோடு போல்ட் வந்து நிற்காது, கட் ஆகிட்டே இருக்கும். அதை மெயினாக பார்த்துக்குங்க. இதுக்கு லைட்டாக டாக்காக வச்சுக்குங்க. இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா PTO ஜாயிண்ட்டை பற்றி மட்டும்தான் இருக்கும். இது இவ்வளோ தான் மெயின்டெனன்ஸ் இருக்கானா, ரொட்டாவேட்டரில் இன்னும் ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி டிராக்டர்லேயும் ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஏன் வந்து டிராக்டர் பேசிக் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டோன்னா நிறைய பேர் வந்து என்ன தான் டிராக்டரை மெயின்டைன் பண்ணாலும் பின்னாடி மாட்டக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக பவர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து தவறாக பண்ணிடுறாங்க. அதனால் சில லாஸஸ் எல்லாம் ஏற்படும். அதை வந்து எப்படி கம்மி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.